பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய தென்றலில் நாட்டிய அரங்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கில இலக்கியத்தில் மிக நீண்ட மிக பெரிய நாடகங்களை படைத்தவர் ஷேக்ஸ்பியர். அந்த ஷேக்ஸ்பியர் படைத்த நாடகங்கள் 16ஆம் நூற்றாண்டில் தோன்றியவை. அந்த நாடகங்கள் நடிக்கப்பட்டவை. அந்த நாடக அரங்கங்களில் திரைச்சீலை இல்லவே இல்லை. திரை அமைப்பு முறையை ஆங்கிலேயர் 16ஆம் நூற்றாண்டு வரை தங்களுக்கு உரியதாக வைத்திருக்கவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக பெரிய நாட்டிய அரங்கத்தை உருவாக்கிய இளங்கோ அதில் 3 வகையான திரைச்சீலைகளை சொல்லி இருக்கிறார். இப்போது நீங்கள் ஒரு திரையரங்கத்திற்கு சென்று பாருங்கள், அல்லது ஒரு நாடக அரங்கத்திற்கு சென்று பாருங்கள். அங்கே 3 வகையான திரைச்சீலைகளை மட்டுமே பார்க்க முடியும். ஒரு வகையான திரைச்சீலை எப்படி இருக்கும் என்றால், அந்த நாடக அரங்கத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு கயிற்றை இழுப்பார்கள். அரங்கத்தின் முன்பு உள்ள திரைச்சீலை கயிறு எந்த பக்கம் இழுக்கப்படுகிறதோ அந்த பக்கம் வரும். இன்னொரு வகையான திரைச்சீலை நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலை கயிறு இழுக்கப்படும் போது இடப்பக்கமாக செல்லும், வலப்பக்கமாக செல்லும். இன்னொரு வகையான திரைச்சீலையையும் தற்காலத்தில் பார்ப்போம். கயிற்றை இழுத்தவுடன் அந்த திரைச்சீலை கீழிருந்து மேலாக போகும், அல்லது மேலிருந்து கீழாக வரும். இன்றும் இந்த 3 வகையான திரைச்சீலைகளுக்கு அப்பாற்பட்டு 4வதாக ஒரு திரைச்சீலையை உலகத்தின் எந்த பகுதியிலும் நாம் பார்க்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மாதவி நாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்ற அந்த அரங்கத்தில் 3 வகையான திரைச்சீலைகளை இளங்கோ சொல்லி இருக்கிறார். ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கரந்து வரல் எழினி என்று 3 வகையான திரைச்சீலைகளை சொல்லி இருக்கிறார். ஒருமுக எழினி என்றால் ஒரு பக்கமாக செல்லக்கூடிய திரைச்சீலை. பொறுமுக எழினி என்றால் போர் என்றால் 2 என்று பொருள். 2 பக்கத்திலிருந்து அரங்கத்தை நோக்கி, அல்லது அரங்கத்திலிருந்து 2 பக்கமும் செல்லக்கூடியதாக அமைக்கப்பட்ட திரைச்சீலையை பொறுமுக எழினி என்று குறிப்பிடுகிறார். 3வதாக சொல்லுகிறார் கரந்து வரல் எழினி என்று. திரைச்சீலை எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அது மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கும், அல்லது கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். இந்த கரந்து என்றால் மறைந்து என்று பொருள். மறைந்து வரக்கூடிய எழினி என்ற 3 வகையான திரைச்சீலைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாட்டிய அரங்கத்தில் இளங்கோ படைத்து காட்டியிருக்கிறார் என்றால் எவ்வளவு நுணுக்கமான திட்டமிடல் அங்கே இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போதும் கூட ஒரு நாட்டிய அரங்கம் அமைப்பது என்றால், அல்லது ஒரு நடன அரங்கம் அமைப்பது என்றால் அவ்வளவுக்கு போகிறோம். ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, லைட்டிங் கொடுக்கிறதுனா ஒரு தூணின் நிழல் படக்கூடாது, அரங்கத்திற்குள் தூணின் நிழல் படக்கூடாது என்பதற்கு ஏற்றார் போல லைட்டிங் கொடுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு ஒளிப்பதிவு வல்லுநர்கள் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் போய் கற்றுக்கொண்டு வந்து செய்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மாதவி நாட்டியமாடிய அரங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று இளங்கோ சொல்லி இருக்கிறார் தெரியுமா? தூணின் நிழல் அரங்கத்தில் தெரியாத அளவில் ஒளி விளக்குகளை பொருத்தி வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்ப எத்தனை வாட்ஸ் பல்பு இருக்கு பாருங்க. எப்படி வேண்டுமென்றாலும் எங்கே வேண்டுமென்றாலும் நாம் அதை கொண்டு போய் பொருத்த முடியும். எளிதாக இருக்கிறது. வெறும் எண்ணெய்,
மண்ணெண்ணெய் கூட அந்த காலத்தில் கிடையாது. அதுக்கு நாம் சீமை எண்ணெய்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா அரேபியாவிலிருந்து பெட்ரோலியம் பொருட்கள் வர ஆரம்பித்த பிறகு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் என்று நாம் பிரித்து எடுத்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணெண்ணெய் கூட கிடையாது. விளக்கெண்ணெய் என்ற எண்ணெய், புன்னைக்காய் எண்ணெய் என்று சொல்லுவார்கள். அந்த புன்னைக்காய் எண்ணெயில் விளக்கை ஏற்றி வைத்து அந்த தூணின் நிழல் அரங்கத்தில் படாத வகையில் ஒளி அமைப்பை செய்திருக்கிறார்கள் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் எவ்வளவு உத்தி நிறைந்தவர்களாக, எவ்வளவு நுட்பம் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கும்போது தமிழன் எப்போதோ எங்கேயோ போய்விட்டான் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டிய அரங்கம் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறார் பாருங்கள். இளங்கோ குறிப்பிடுகிறார், அந்த நாட்டிய அரங்கம் 7 கோல் அகலம் இருக்க வேண்டும், 8 கோல் நீளம் இருக்க வேண்டும், 4 கோல் உயரம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கோல் என்பது 24 அங்குலங்களை கொண்டது என்று வரையறுத்திருக்கிறார்கள். இந்த கணக்கு முறை எப்ப? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோல் என்பது 24 அங்குலம் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படின்னா அங்குலம் என்ற கணக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏது? நீங்க கேள்வி கேட்பீங்க. இளங்கோ சொல்றாரு, அங்குலம் என்று சொல்லவில்லை, 24 விரல் அளவு என்று சொல்லுகிறார். ஒரு விரல் அளவு என்பது ஒரு அங்குலம், 24 விரல் அளவு என்பது 24 அங்குலம் என்று சொல்லுகிறார். 24 அங்குலம் என்பது ஒரு கோல் அளவாக இருந்திருக்கிறது. நாட்டிய அரங்கத்தின் அகலம் 7 கோல் என்றால் 14 அடி என்று பொருள். 14 அடி அகலமாக ஒரு அரங்கம் இருந்தால் எவ்வளவு பெரிய அரங்கமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதனுடைய நீளம் 8 கோல். அப்படி என்றால் 16 அடி. 16 அடி அளவுக்கு ஒரு அரங்கம் நீளமாகவும் 14 அடி உள் கொண்டதாகவும் இருந்தால் அந்த அரங்கத்தில் நாடகம் நடத்துவது என்றாலும் சரி, நடனம் நடத்துவது என்றாலும் சரி, எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆடிட்டோரியத்தில் ஸ்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த 14 அடி அகலம், 16 அடி நீளம்தான் இருக்கும். மீதமுள்ள பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கும். ஆக ஒளியை ஒரு அரங்கத்தில் பாய்ச்சுவது என்றால் அந்த ஒளி எந்த அகலத்திற்கு பாயும், எந்த நீளத்திற்கு பாயும் என்று சிந்தித்து அந்த அரங்கத்தின் அளவை அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அமைத்தவர்கள் யாராக இருப்பார்கள்? எண் நூலோர் என்று சொல்லுகிறார். எண் நூலோர் அப்படின்னா எண் இயல் நூலோர் என்று பொருள். எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எண் என்பது கணிதத்தையும் எழுத்து என்பது இலக்கியத்தையும் குறிக்கும். எண் நூலோர் என்றால் கணித வல்லுனர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு மேடையை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் கணித வல்லுனர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டார்கள். தற்காலத்தில் அவர்கள்தான் பொறியியல் வல்லுனர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நம்ம வீடுகளில் இப்போ ஒரு பெரிய ஹால் முன்னால் வச்சிருப்போம். அந்த ஹாலையே 2ஆ பிரிக்க வேண்டிய தேவை இருக்கும். நடுவில் ஒரு பீம் போட்டிருப்போம். அந்த பீமை நோக்கி கீழே மணிகளெல்லாம் தொங்க விட்டு சரம் சரமாக தொங்க விடுற வழக்கத்தை நாம் இப்போ பண்ணுறோம். இப்போது
21ஆம் நூற்றாண்டில் நாம் அதையெல்லாம் ரொம்ப அழகான அலங்கார பொருள் அப்படின்னு நம்முடைய வீடுகளில் ரொம்ப அழகாக போடுறோம். இது என்னமோ 21ஆம் நூற்றாண்டில் இப்போ வந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நாட்டிய அரங்கத்தில் முத்துக்களை கோத்து 2 ஓரங்களிலும் அழகாக தொங்க விட்டிருக்கிறார்கள். சரி, அழகாக தொங்க விட்டார்கள் அப்படின்னா ஒரே சீரா விட்டாங்களா, ஏற்றி இறக்கி விட்டாங்களா அப்படின்னா, இப்போ சில மண்டபங்களில் பூ அலங்காரம் பண்ணி வைப்பாங்க பாருங்க. முதல்ல ஒரு 3 அடி நீளம் அப்படின்னா அடுத்து 2.25 அடி, அடுத்து 2.5 அடி, அடுத்து 2.25 அடி, அடுத்து 2 அடி என்று குறைத்து வருவதை போல இந்த முத்து மாலைகளை அளவளவாக குறைத்து கோத்து பல வண்ணங்களில் கட்டி தொங்க விட்டு இருக்கிறார்கள். இப்போவும் பல கோவில் மண்டபங்களுக்கு போனீங்கன்னா விதானத்தில் அந்த கல் படுகையில் மேல் கூரையில் நிறைய சித்திரங்கள் இருக்கும். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் சித்தன்ன வாசலில் வரையப்பட்ட ஓவியங்கள் பாண்டியர் காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 வருஷமாக அந்த ஓவியம் ஒளி மங்காமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஓவியங்களை இந்த நடன அரங்கத்தின் மேல் விதானத்தில் அமைத்திருக்கிறார்கள். இப்போ ஷேக்ஸ்பியர் டிராமாவை பார்த்தீங்க அப்படின்னா அங்கம் 1, ஆக்ட் 1, சீன் 1, சீன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மாதவி ஆடிய அந்த நாட்டியத்தில் 11 ஆடலை மாதவி ஆடுகிறாள். அந்த 11 ஆடலையும் 11 அங்கமாக பகுத்து ஆடுகிறாள். அந்த 11 அங்கத்தையும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு ஆடலையும் சிறு சிறு காட்சிகளாக பகுத்து கொண்டு மாதவி அந்த 11 ஆடலையும் பல காட்சியாக வகுத்து வழங்கி இருக்கிறாள். ஆக 16ஆம் நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர் சொன்ன அந்த அங்கம், ஆக்ட், காட்சி, சீன் இவற்றை மாதவி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கமாக காட்சியாக பகுத்து அன்றைய நடன ரசிகர்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்றால் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அடிகள் என்பது துறவியை குறிக்கும். அதிலும் இளங்கோ அடிகள் சமண துறவி. சமண துறவியர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். மலை பகுதியில் தனித்து வாழ்வார்கள். அப்படி தனித்து வாழக்கூடிய சமண துறவியாக இருந்த இளங்கோ அடிகள் நாட்டிய கலையை அணு அணுவாக ஆராய்ந்து தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் படைத்திருக்கிறார் என்றால் இளங்கோவும் நாட்டிய கலையில் வல்லுனனாக, இளங்கோவும் பொறியியல் கலையில் வல்லுனனாக, இளங்கோவும் கணிதவியலில் வல்லுனனாக, இளங்கோவும் அறிவியலில் வல்லுனனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறான் என்றால் அவன் எங்கே கல்வி கற்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக கல்வி பல வகையான பல படிநிலைகளை கொண்டு பழந்தமிழகத்தில் விளங்கி இருக்கிறது என்பதற்கு சிலப்பதிகாரம் அடிப்படை வகுத்து கொடுத்திருக்கிறது. கல்வி முறை ஆங்கிலேயர் வருகைக்கு பின்பு வந்ததல்ல, நம்மிடம் இருந்தது. அது புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது என்று சிந்திப்பது பொருந்தும் என்று நம்புகிறேன். நீங்களும் அவ்வாறே சிந்திப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.